வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர டிசம்பர் 7ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதத்தில் முதல் வாரம் சண்டே அன்றைக்கி நம்மளுக்கு மந்த்லி செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஒரு விஷயம், அதாவது நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றதை முன்கூட்டியே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கி எடுத்திங்கன்னா நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்க போகுது, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்க போகுது, சென்செக்ஸ் 0 to ஹீரோ நடக்க போகுது, அது எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் நம்ம எப்படி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான டெக்னிக் என்ன அப்படின்றது. இது ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்டு வர்ற நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன்றத, எந்த மாதிரி அப்படின்றத. புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் என்ன இப்படி சொல்லிட்டாருன்ற மாதிரி இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த இன்றைக்கி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறவர் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. ரெண்டாவது விஷயம், அப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் அதுக்கும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களும் நிறைய பேர்த்துக்கு அதன் மூலயமா சொல்லித்தந்து இல்லை அதில் பணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம தீர்மானிக்க முடியாது. ஒரு ரேஞ்சு செட் பண்ணலாம். இந்த இந்த அளவீடுக்குள்ளே இருக்கும் மார்க்கெட்டு, ஒரு ஹை டு லோ நம்ம ரேஞ்ச் எடுத்துகிட்டு வச்சுட்டு மேலே போனால் இது வரைக்கும், கீழே போனால் இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் எடுத்து வைக்கலாம். அந்த ரேஞ்சிலையுமே அவங்க அதில் சப்போர்ட் எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா, ரெசிஸ்டன்ஸ் எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா, அதெல்லாம் ஒரு லெவல்லேருந்து போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி இன்னொரு லெவலை கடக்கும்போது தான் அது கன்ஃபர்மேஷன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ போயிட்டு ஒரு லெவலுக்கு போயிட்டு இங்கேருந்து தாண்டி போனாங்கனாலே இதை உடச்சிருவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அங்கே போனால் தான் என்ன நடக்குதுன்றது தெரியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்களால மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்றைக்கி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி ஒருத்தர் உண்மையிலே இருக்கார், சொல்லித்தராரு, அவர் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா, அப்படி ஒருத்தர் இருக்கும்போது நீங்கள் இந்த சேனலுக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா போய் ஒரு ChatGPTலையோ இல்லை கூகுள்லேயோ போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு போடுங்க. ஒரு 15-20 ஸ்ட்ராட்டஜி பேசிக்காக பில்டு பண்ணி வச்சு ஒரு 15-20 ஸ்ட்ராட்டஜி வரும். படிங்க. ஒவ்வொன்றும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும்னு படிங்க. பட் அது எந்த மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அன்னைக்கான மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட் சினாரியோலேருந்து எடுத்துப்போம். இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை முடிச்சுட்டு அடுத்து நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துட்டு நிஃப்டி சென்செக்ஸ்க்கான இதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கான மார்க்கெட்டுக்கு உண்டான மூமெண்ட்லேயே நம்ம பார்த்துருவோம். இது பிஎஸ்சியோடது. ஸோ நிஃப்டியிலே பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் ஆனது 25,918 சம்திங். ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே டவுன் கீழே எங்கே 25,861 வரைக்கும். இந்த 861 லெவல் நேற்றுக்கு என்ன சொன்னோம், 26,000 புட் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே லோ, நேற்றுக்கு லோவோட ஒரு டிமாண்ட் ஜோன். அப்போ ஐடிஎம் புட் ஆப்ஷனுடைய லோவுக்கு கீழ் மார்க்கெட் நிற்கலை. அகெயின் என்ன பண்ணுறாங்க, எஸ்டர்டே லோன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றாங்க. இப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகும். அப்போ எஸ்டர்டே லோவுக்கு கீழே திருப்பி உள்ளே வர்றாங்கனால இங்கே என்ன நடக்க போகுது, எஸ்டர்டே லோவுக்கு கீழே போகிறதுனால என்ன நடக்க போகுது, ஓப்பனுக்கு மேலே அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக போகிறாங்கனாலே என்ன நடக்க போகுது, அங்கே புட் ஆப்ஷன் டிகே ஆக போகுது. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ஏற போகிறதுல ரெண்டாவது தான். ஏன்னா அது ஏறவும் ஏறலாம், இல்லை சைட் வைஸ் போட்டு அதனுடைய டிகே நடக்கலாம். பட் அங்கே புட் ஆப்ஷனுடைய டிகே நடக்க போகுதுன்றது தான் ஃபஸ்ட். அடுத்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அப்போ ரெண்டு பேருமே இவங்க ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க, ஓப்பனுக்கு மேலேயும் கீழே வந்துட்டுருக்காங்க. இருவரும் ஒரு சேர ஓப்பனாக கிடக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல டேபிள் என்ன இருக்குது, 25,900 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன்
25,900 தான் இருக்காங்க. அப்போ ஸ்ட்ராடில் ப்ளஸ் பண்ணோம்னா ஸ்ட்ராடில் மேலே 50 பாயிண்ட்டு, கீழே 50 பாயிண்ட். அப்போ 850 விட்டுருங்க, மேலே போனால் மேலே 50ன்னா 950. 950 நம்மளுக்கு என்னது? ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்ததாக ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி கீழே வரும்போது ஸ்பாட்டு ஃப்யூச்சருக்கு கூட ஓப்பனை பிரேக் பண்ணி கீழே வந்து திருப்பி போயிருக்காங்க. ஸ்பாட் ஓப்பனுக்கு கீழே போகவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஓப்பனுக்கு கீழே போகாமல் திருப்பி ரிவர்ஸில் வராங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, அகெயின் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டை கடக்குறாங்க. அப்போ இங்கே கீழே வந்துட்டு அகெயின் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டை கடந்து மேலே கொஞ்சம் இதை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுது, டேபிள் ஸ்ட்ராங்கிளாக க்ரியேட் ஆகுது. 25,900 கால் ஆப்ஷன், 25,900 புட் ஆப்ஷன், 26,000 கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கிளாக பில்ட் ஆகுது. அப்போ அந்த ஸ்ட்ராங்கிளுடைய எட்ஜ் என்ன, 26,000. அப்போ 26,000 போயிட்டு அதை கட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, 26,000 புட் ஆப்ஷன் அங்கே உள்ளே வருது. 26,000 புட் ஆப்ஷன் அங்கே உள்ளே வருது. அப்போ அதுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, புட் ஆப்ஷன் உள்ளே வந்தனால 26,000 கீழேயும் போகாமல் திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்குதுன்னா காலையில் நீங்கள் ஒன்று இந்த இடத்துல கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கணும், இல்லை இந்த இடத்துல புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே இதுக்குள்ளே திருப்பி இங்கே வரும்போதும் நீங்கள் பேனிக் ஆகாமல் எக்ஸிட் ஆகாமல் இருந்திருக்கணும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பொறுமையாக அந்த அனாலிசிஸை பார்க்க, மார்க்கெட்டை பார்க்க, எந்தெந்த லெவல்ஸ்னு பார்க்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதுக்குள்ளே உங்களுடைய ட்ரேடை முடிச்சிருக்கணும். நம்மளுடைய ரெகுலர் மெம்பர்ஸ் எல்லாருமே முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்ல வரேன். இதுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன் ட்ரேடர். என்ன சார் இவ்வளோ பெரிய மார்க்கெட் போயிருக்கு, இதை ஃபுல் பொட்டன்ஷியலையும் பிடிக்க வேணாமா, இதுக்குள்ளே முடிச்சிட்டா பர்ஃபெக்ட் ட்ரேடர்னு சொல்கிறீங்கன்னா இதுதான் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடருக்கான விஷயமே. இதோடய முடிச்சிருவாங்க. நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை அவங்க வந்து ஃபுல் லென்த்துக்கு மார்க்கெட் வந்து கொண்டு போயிட்டு அதை ஃபுல்லாக இது பண்ணி அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ரிஸ்க் ரிவார்டு வச்சுட்டு அதுக்குள்ளே, ஈவன் நானே அப்படி தான். ஸோ என்னையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போனாலும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் அபவுட் வாட்ச், அவ்வளோதான். பார்க்குறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். நம்மளுக்கான ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிச்சு அப்படின்னா வெளியே வந்துடும். அப்போ அது கிடைக்கிற அளவுக்கு என்ன முற்படணும்னு தான் பார்க்கணும். அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கணும்னு தான் பார்க்கணும். அப்போ அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்றத முந்தைய நாளே தீர்மானிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, அந்த நாளுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு எல்லா நாளும் பணம் பண்ணிட முடியாது. அது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரே ஸ்ட்ராட்டஜி வச்சு எல்லா நாளுமே பணம் பண்ணிட முடியாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். மார்க்கெட் கீழேயும் போகும், மேலேயும் போகும். நேற்றுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வந்து முடிச்சிருக்காங்க. இந்த லெவல்ஸ்லாம் நான் எடுத்துகிறேன். எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு, எஸ்டர்டே ஹைக்கு நியர்பை ஓப்பன் ஆகிட்டு ஹைக்கு மேலே ஒரு ஸ்பைக் காலையில் ஒரு நிமிஷத்தில் அந்த ஸ்பைக் வச்சு அகைன் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வந்து முடிச்சுருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், எஸ்டர்டே லோ 25,906, க்ளோசிங் அப்படின்றது 25,910. அப்போ இதில் நிறைய பேர் ஃபெயில்டு ஆக்ஷனாக கேட்டாங்க. நானுமே இருக்கலாம்னு தான் சொல்லியிருந்தேன். எஸ்டர்டே லோவுக்கு கீழே இல்லாமல் ஒரு 4 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஃபெயில்டு ஆக்ஷன் எது, இன்றைக்கி நடந்தது தான். ஏன் அப்படின்னா இவங்க எஸ்டர்டே ஹைக்கு மேலே முடிச்சுக்கிறாங்க. கீழே போயிட்டு எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டு வந்துட்டு அகைன் எஸ்டர்டே ஹைக்கு மேலே போய் முடிச்சுக்கிறாங்க. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு லெவல்ஸ் இருக்காங்கன்னா சர்டன் லெவல்ஸில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸில் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, நியர்பை அந்த லெவலுக்கு வர விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ட்ரேடே கிடைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. போயிடுவாங்களோ, எடுத்துருவாங்களோ, செஞ்சுருவாங்களோ சொல்லி அதில் ஒரு ஆசோலேஷன்லேயே பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 26,050 முடிச்சுருக்காங்க. அப்போ 26,000 புட் ஆப்ஷன், மேலே 26,100 கால் ஆப்ஷன். இதுதான் ஸ்ட்ராங்கிள். அதாவது ஷார்ட் எட்ஜோட டாப் 26,100, பாட்டம் வந்து 26,000. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டமாக இருந்து 800 கீழே தள்ளிட்டு 900 உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க,
900 உள்ள வச்சுட்டு 26,100லேருந்து 26,200 வச்சுருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொமெண்டம் மேலே அப்சைடு பில்ட் ஆகுது. கொஞ்சம் அப்சைடு பில்ட் 200 நேற்றுக்கு இருந்தாங்க, அகைன் 200 வரைக்கும் இருக்காங்க. பட் சப்போர்ட் கொஞ்சம் அப்சைடு பில்ட் ஆகுது. ஸோ அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்றதை ஓப்பனை பொறுத்து தான் முடிவு பண்ணணும். ஓப்பன் எங்கே வைக்கிறாங்க, ஓப்பன் பண்ணும்போது யாருக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படுது, யாருக்கு ப்ரீமியம் கரைக்கப்படுது, ஓப்பன்லேயே யாருக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனுக்கு கீழேன்றப்ப கால் ஆப்ஷனுக்கு ஓப்பனில் கொடுத்துட்டு புட் ஆப்ஷனுக்காக திருப்பி கொடுக்குறாங்க. ஓப்பன்லேருந்து 5 மினிட்ஸில் திருப்பி அதை கரைச்சி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த ட்ராப்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா இம்பார்ட்டன்ட் லெவல்ஸில் என்னென்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்ததாக நம்மளுக்கு ஒய்டஸ்ட் எட்ஜுன்னு எடுத்திங்கன்னா 25,900, மேலே வந்து 26,200. இப்போ அவங்களுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 29,000 + 200ன்னு வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டா. அப்போ நம்மளுக்கு 26,050ன்னு வச்சுக்கலாம், 150 பாயிண்ட். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டும் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டும் சேம். ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டும் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டும் சேம். இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல இப்படி நடந்திருக்கு. இதுக்கு என்ன நடக்கும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், பழைய வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். புதுசாக வந்தவங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாருங்கள். இதுக்கு மேலே இருந்தால் என்ன நடக்கும், கீழே இருந்தால் என்ன நடக்கும். சரிங்களா. வாட்ச் அவுட் பண்ண நான் இப்போ சொல்லலை, வாட்ச் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்போ 26,000 புட் ஆப்ஷன் 113 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ 25,900 கீழே 25,887 25,887. அடுத்ததாக 26,000 26,100 + 128 26,228. ஓகேங்களா. அப்போ 113 + 128 அப்படின்னா கிட்டத்தட்ட 131 141 241. அப்போ 26,100 241 26,341 கீழே. அப்போ 25,759. ஸோ இவங்க வந்து ஷார்ட் ரேஞ்சஸ் அண்ட் ஒயிட் ரேஞ்சஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே நடக்கும்போது கொஞ்சம் மொமெண்டம் ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை வந்து பார்க்கணும். நீங்கள் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை வச்சு பேஸ் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ கால் ஆப்ஷன் மேலே போகணும் அப்படின்னா இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கணும், அவங்க சைடில் ஒரு வாலட்டிலிட்டி இருக்கணும் ஒன்று. பட் அதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கணும்னா, மார்க்கெட் வந்து இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க, ஸோ மேலே போகிறதுக்கான செயல்பாடுகள் இருக்குது. அப்போ ஐவி இருக்கிறனால எப்படி போகுது, ஐவி 10 இருந்தால் எப்படி போகுது, 11 இருந்தால் எப்படி போகுதுன்னு தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு என்ட்ரியை எடுத்துட்டோம், கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போகணும், கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துட்டோம்னா அந்த டார்கெட்டுக்காக நம்ம வந்து ஈகராக உடனே வந்துடுமா இல்லை டைம் எடுத்துக்குமான்றதை இந்த ஐவி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்போ ஆப்போசிட் இங்கே புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு ஏறுறதை விட புட் ஆப்ஷன் டிகே அந்த இடத்துல அதிகமாக இருக்கணும். இப்போ மார்க்கெட் மேலே போகுது, ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே லோவுக்கு உள்ளேன்னு இருக்காங்க. சரிங்களா. அப்போ உள்ளேருந்து மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன தோணும், ஒன்று கால் ஆப்ஷன் பையா இல்லை புட் ஆப்ஷன் செல்லாம். அப்போ கால் ஆப்ஷன் பைனா கால் ஆப்ஷனுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்தால் நம்மளுக்கு டார்கெட் அதிகமாக கிடைக்குமா, இல்லை புட் ஆப்ஷன் ஐவி அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே டிகே அதிகமாக நடக்குமான்றது தான் தெரியும். இதில் செல்லர்ஸ்க்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எஸ்டர்டே லோவுக்கு கீழே வரும்போதே கீழே போயிட்டு மேலே வரும்போதே அவங்க செல் பண்ணிடுவாங்க. நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செல் பண்ணிவிட்டு அவங்க அதிலேருந்து ட்ரையல் பண்ணி எடுத்து கொண்டு வைக்குவாங்க. பட் பையருக்கு வந்து இந்த ஒவ்வொரு இறக்கத்துலேயும் ப்ராப்ளம் இருக்கும். இந்த இறக்கத்துலேயும் ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க, அகைன் திருப்பி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம், திருப்பி கால் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க, அது இங்கே வரும்போது காஸ்ட்டில் புக் பண்ணியிருப்பாங்க, அகைன் திருப்பி மேலே போகும்போது இந்த இடத்துல தவற விட்டுருப்பாங்க, திருப்பி இங்கே போய் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். அப்போ எட்ஜு எங்கேயோ எட்ஜில் எடுக்கணும், ஒரு ப்ரீமியம் ஏறினதுக்கப்புறம் போய் எடுக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக குறிப்பிட்ட லெவல்ஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சிறிது நேரத்தில் ஒரு சில நேரத்தில் சைட் பேஸ் மார்க்கெட் என்றைக்காவது நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நேரத்தில் வந்து சைட் பேஸ் டு அப் ட்ரெண்டோ இல்லை சைட் பேஸ் டு டவுன் ட்ரெண்டோ இருக்கும். அப்போ ஒரு ஹையோ லோவோ எந்த இடத்துல செட் பண்ணுறாங்க, ஒரு லெவல் டு இன்னொரு லெவல். நம்ம சொன்ன மாதிரி இப்போ சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா 861 சப்போர்ட் எடுத்து எஸ்டர்டே லோ கிடக்குறாங்க. அப்போ அது ஒரு கன்ஃபர்மேஷன். அடுத்து ஓப்பனுக்கு இருந்தால் அது ஒரு கன்ஃபர்மேஷன். இதுக்குள்ளேயே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் போய் இங்கே போய் நம்மளுக்கு 26,000 பிரேக் பண்ணுறாங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்திங்கன்னா தான் தவறு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ப்ரீமியம் மேலே ஏறி. அப்போ இடையில போய் ட்ரேட் எடுக்கிறத தவிர்த்துடணும், முடிஞ்சதுக்கப்புறம் போகவே கூடாது. அதே மாதிரி தான் செல்லில் இருக்குமே.
ஸோ அடுத்ததாக வந்து சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பேங்க் நிஃப்டி காலையில் ஓப்பனுக்கு கீழே இருந்தவங்க அகைன் ஓப்பனுக்கு மேலே வரும்போது என்ன ஆகுறாங்க, நிஃப்டியும் தொடர்ந்து மேல் நோக்கி இழுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்குமே எக்ஸ்பைரி நியர்பை இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி இருக்கிறனால, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறனால ப்ரீமியம் ஆல்சோ நல்ல டிகே ஆகிருக்கு. அப்போ 59,000 ஸ்ட்ராடலுக்கு நம்ம இருக்கக்கூடிய அந்த 250 பாயிண்ட் அந்த ஸ்ட்ராடலுக்கு அப்படியே இருக்குது. 59,250, 58,750 அப்படின்ற லெவல்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்காங்க. ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 490 அப்படின்றப்ப 500. அப்போ 59,500 கீழே 58,500 இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்டஸ்ட்டாக ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்காங்க நாளைக்கு. அப்போ நிஃப்டி இவங்களுக்கு 1000 பாயிண்ட் இருக்குன்னா நிஃப்டிக்கு நம்ம ஆல்ரெடி ரேஞ்சஸ் எடுத்துருக்கோம் 750 டு கிட்டத்தட்ட 26,320 சம்திங். ஓகேங்களா. அப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுமே கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் நியர்பை ரேஞ்ச் இருக்கும். ஒரு 550 பாயிண்ட் 600 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்காங்க. அப்படி ரேஞ்ச் இருக்கும்போது இங்கே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நாளைக்கு ஸ்பைக் அப் ஆகுதா? இப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சைடு தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஸ்பைக் அப் ஆகுதான்றதெல்லாம் பார்க்கணும். நாளைக்கு ஸ்பைக் அப் ஆகும்போது எந்த மாதிரி இருக்காங்க, யார் சைடு மொமெண்டம் பில்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஸோ நமக்கு சென்செக்ஸை பொறுத்த மட்டும் சென்செக்ஸ் வந்து 85,000 காலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு 84,500 கீழே போகாமல் திருப்பி 85,000 பிரேக் பண்ணி நிற்கிறாங்க. மேலே 85,250க்கு மேலேயும் போகலை. 85,289ன்றது லாஸ்ட் மந்தோட ஹை. 85,978ன்றது ஆல் டைம் ஹை. ஸோ இது ரெண்டத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த லெவல் ரெண்டு முக்கியமாக நம்ம தம்ப்நெயிலில் போடுற ஒரு சில ஹிண்ட்ஸை கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் நேற்றுக்கு வந்து என்ன போட்டிருந்தேன்னா நிஃப்டி வந்து மந்த்லி ஓப்பன் பிலோன்னு போட்டிருந்தேன். அப்போ மந்த்லி ஓப்பன் அபோவ் போனால் என்ன ஆகும் அதை யோசிக்கிறோம்ல. லாஸ்ட்டு மந்த் நல்ல பாசிட்டிவ், மந்த்லி ஓப்பன் பிலோ இருக்கிற மார்க்கெட் திருப்பி மந்த்லி ஓப்பன் அபோவ் போனால் என்ன ஆகும்? லாஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவில் இருக்கனால திருப்பி அகைன் மேலே போகிறதுக்கான செயல்பாடுகள் தான் இருக்குது. சாரி, வீக்லி ஓப்பன் பிலோன்னு போட்டோம். அப்போ திருப்பி ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டு தான் அந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயந்தான் சொல்லுவோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட் இருக்கும். அன்னைக்கான மார்க்கெட்டுக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் போடும்போதும் சரி, அடுத்த நாளைக்கான வீடியோஸ் போடுறது அந்த லெவல்ஸ் போடும்போதும் சரி, அனாலிசிஸில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஹிண்ட் இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. 186 அப்போ 85,000 புட் ஆப்ஷன் கீழே, மேலே வந்து 85,200 கால் ஆப்ஷன். இதுக்குள்ளே தான் ஃபஸ்ட். அடுத்ததாக வந்து கீழே 84,500 85,500, அதுக்கு நடுவில் 85,000 ஸ்டாடில். அப்போ 85,250 84,750 கீழே 84,500 மேலே 85,500. அப்போ அதுக்கு மேலே இருக்குது ஆல் டைம் ஹைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஓகே. அப்போ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது வந்து 85,186. அப்போ 85,000 டு என்ன இருக்குங்க, 85,000 டு 85,200. அப்போ 180ன்னு வச்சுட்டோம்னா 85,000 மைனஸ் 180னா 84,820. மேலே 200ன்னு வச்சா கூட 85,400. அப்படி 200 ப்ளஸ் 180ன்னு வச்சா 380. அப்போ 85,580. அப்போ 85,600 மேலே அப்சைடு. அதே மாதிரி 480 கீழே மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 84,520. ஸோ இதுதான் ரேஞ்ச். அண்ட் இவங்களுக்குள்ள இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நாளைக்கு ஸ்பைக் அப் ஆகுதா இல்லை கம்மி ஆகுதான்னு பாருங்கள். ஒரு மொமெண்டம் காலையில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்பைக் அப் ஆகுதா கம்மி ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஷார்ட் எட்ஜு ஒயிட் எட்ஜு நம்ம எடுக்கும்போது இவங்களுடைய ஷார்ட் எட்ஜ் வந்து 85,100. ஒய்டஸ்ட் எட்ஜுன்றது 85,000 தான். ஒய்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் 84,500 85,500னா ஒய்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட்டு 85,000. ஸோ இதுக்கு மேலே இருந்தாலும் எப்படி, கீழே இருந்தாலும் எப்படி இருக்காங்க. இந்த ஷார்ட் ரேஞ்சோட டாப் அண்ட் பாட்டம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த லெவல்ஸ்லாம் என்ன எப்படி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பைரிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தனியாக போயிட்டு இன்னொரு லாட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, 2-3 ட்ரேடர் சேர்த்து பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இருந்தீங்கன்னா டிசிப்ளினாக இருக்கலாம்.
அது இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டலை சீக்கிரமாக நீங்கள் மாற்றி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 2-3 ட்ரேடு மாற்றி எடுக்கிறது, ப்ரீமியம் கம்மியாக இருந்தால் அதிகமாக எடுக்கிறது, ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் கம்மியாக எடுக்கிறது, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் கருத்து. நிறையா பேர் இதில் இருந்திருக்காங்க. 50,000 வச்சுருக்கும்போது ஒரு மாதிரி எடுப்பாங்க, 1,00,000 வச்சுருக்கும்போது லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ண ஆட்கள்லாம் இன்றைக்கி இல்லை மார்க்கெட்டில். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் லைவ் மார்க்கெட்டில் டேட்டாவை அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க. அப்படி இல்லை, என்னால் அனலைஸ் பண்ண முடியாது, யாராவது நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இன்றைக்கே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.